வணக்கம். கரூர்ல நடந்த அந்த சோகமான சம்பவத்துக்கு அப்புறம் நடிகர் விஜய் ஒரு வீடியோ மெசேஜ் வெளியிட்டாரு. அது இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு நடிகரோட வேதனை குரலா ஆரம்பிச்ச அந்த வீடியோ எப்படி ஆளும் கட்சிக்கே நேரடியா சவால் விடுற அளவுக்கு மாறுச்சு. வாங்க, அந்த மெசேஜ்குள்ள இருக்கிற விஷயங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். விஜய் தன்னோட மெசேஜ இந்த வார்த்தைகளோட தான் ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, இதுவே ஒரு முக்கியமான உத்திதான். இது ஏதோ ஃபார்மலா கொடுக்கற ஸ்டேட்மெண்ட் இல்ல. இது என்னோட தனிப்பட்ட ஆழமான வலியத்தான் நான் சொல்றேன்னு முதல் நொடியிலே பதிவு பண்ணிடுறாரு. இந்த மாதிரி எமோஷனலா ஆரம்பிக்கிறதா அவர் அடுத்து கேட்க போற கேள்விகளுக்கும் விட போற சவால்களுக்கும் ஒரு பேஸ்மெண்ட்டே அமைச்சு கொடுக்குது. முதல் பகுதியில விஜய் தன்னோட தனிப்பட்ட வலியத்தான் வெளிப்படுத்துறார். தன் மேல அன்பு வச்சு வந்த கூட்டத்துக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு தலைவனா அவர் என்ன ஃபீல் பண்றாருங்கிறத பதிவு செய்றாரு. இது வெறும் ரசிகர் நடிகர் உறவுங்கிறத தாண்டி ஒரு அரசியல் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் நடுல இருக்கிற ஒரு பிணைப்பா மாறுறத நம்மால இங்க பார்க்க முடியுது. இங்க பாருங்க, விஜய் அந்த கூட்டத்தை வெறும் நம்பர்ஸா பார்க்கல. அங்க வந்த ஒவ்வொருத்தரும் தான் மேல இருக்கிற அன்புனாலையும் பாசத்தினாலையும் தான் வந்திருக்காங்கன்னு ஆழமா நம்புறாரு. இந்த அன்புதான் ஒரு தலைவனா தான் மேல இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புன்னும் அவங்களோட பாதுகாப்புக்கு நான் தான் கடமைப்பட்டவன்னும் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. சரி, இப்போ தன்னோட தனிப்பட்ட வேதனையில இருந்து அடுத்து ஒரு பொறுப்பான தலைவரா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரங்கல் சொல்றதுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கும் வராரு. தன்னோட இந்த பயணம் முழுக்கவே மக்களோட பாதுகாப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு விஜய் சொல்றாரு. கரெக்டான இடங்களை தேர்ந்தெடுத்து போலீஸ் பெர்மிஷனும் வாங்கி தான் எல்லாம் செஞ்சோன்னு அவர் சொல்றது மூலமா இந்த சம்பவத்துக்கான பொறுப்புல இருந்து தன்னோட தரப்ப விலக்க முயற்சி பண்றார். அதாவது, நாங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சோன்னு கோடிட்டு காட்டுறாரு. எல்லா ஏற்பாடும் சரியா செஞ்சோன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த வார்த்தைகள் மூலமா திட்டமிட்டதுக்கும் நடந்த சோகத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை சொல்றார். இதேதோ தன்னோட கட்டுப்பாட்டையும் மீறி நடந்திருக்குன்னு அவர் மறைமுகமா சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அவர் மனசுக்குள்ள நடந்த போராட்டத்தை ரொம்ப நேர்மையா சொல்றாரு. ஒரு பக்கம் திரும்பி போய் உதவணும்னு ஒரு மனிதாபிமானம், இன்னொரு பக்கம் நம்ம போனதால நிலைமை இன்னும் மோசமாகிடக்கூடாதுங்கிற ஒரு தலைவனோட பொறுப்பு. இந்த தர்ம சங்கடமான நிலையில பதற்றத்தை குறைக்க அவர் எடுத்த முடிவு ரொம்பவே முக்கியமானது. வெறுமனே இரங்கல் மட்டும் சொல்லிட்டு அவர் நிறுத்திக்கல, பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்வேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. இது வார்த்தையில இல்லாம செயல்லையும் நான் உங்க கூட நிப்பேன்னு சொல்ற ஒரு தலைவரோட பண்பை காட்டுது. இங்கிருந்துதான் இந்த வீடியோவோட டோனே மொத்தமா மாறுது. தனிப்பட்ட துக்கம் இரங்கல்னு போயிட்டு இருந்த நிலைமை மாறி இந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னு ஒரு ஷார்ப்பான அரசியல் ரீதியான கேள்விக்கு அவர் வர்றாரு. இப்ப பாருங்க, இந்த முழு வீடியோ மெசேஜோட மையப்புள்ளியே இதுதான் சொல்லணும். இது ஒரு சாதாரண கேள்வி கிடையாதுங்க. இது சந்தேகத்தோட கேட்கப்படுற ஒரு கேள்வி, ஒரு குற்றச்சாட்டுனே சொல்லலாம். மத்த மாவட்டங்கள்ல நடக்காத ஒரு அசம்பாவிதம் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு கேக்குறது மூலமா இது நிஜமாவே ஒரு விபத்து தானா இல்ல திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை அவர் விதைக்கிறார். அவர் அரசாங்க விசாரணைய மட்டும் நம்பி இல்லைங்கிறது இங்க தெளிவா தெரியுது. உண்மையான நீதிபதிகள் மக்கள்தான். அவங்க மூலமா முழு உண்மையும் ஒரு நாள் வெளியில வரும்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறார். இது சிஸ்டம் மேல இருக்கிற அவநம்பிக்கையையும் மக்கள் மேல அவர் வச்சிருக்கிற முழு நம்பிக்கையும் காட்டுது. அடுத்ததா இந்த வீடியோ ஒரு நேரடியான அரசியல் சண்டைக்களத்துக்கே போகுது. விஜய் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையும் ஒரு சவாலையும் ஒரே நேரத்துல வைக்கிறார். அவர் ஏன் இப்படி ஒரு சவாலை விடுறாரு அப்படிங்கிறதுக்கான பேக்ரவுண்ட் இதுதான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னோட ஆதரவாளர்கள் மேல சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கிறத அவர் ஒரு பழிவாங்கிற நடவடிக்கையா பாக்குறாரு. இந்த ஸ்லைடு அந்த அரசியல் களத்தை ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? தன்னோட ஆதரவாளர்களை காப்பாத்துறதுக்காக விஜய் தன்னை ஒரு கேடயமா முன்னாடி நிறுத்திக்கிறார். அவங்க மேல நடவடிக்கை எடுக்காதீங்க, உங்க பிரச்சனை நான் தானே, என்கிட்ட நேரடியா மோதுங்கன்னு ஆளும் தரப்புக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறார். இந்த சவாலை அவர் இன்னும் பர்சனல் ஆக்குறார். நான் எங்கேயும் ஓடி ஒளியல, நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், தைரியம் இருந்தா என் மேல நடவடிக்கை எடுங்கன்னு மாநிலத்தோட அதிகார மையத்துக்கே நேரடியா சவால் விடுறாரு. கடைசியா இந்த சோகத்துக்கும் அரசியல் சவால்களுக்கும் நடுவுலயும் தன்னோட அரசியல் பயணம் நிற்காதுன்னு அவரு ரொம்ப உறுதியா அறிவிக்கிறாரு. இந்த சோகமான சம்பவம் தன்னை ஒண்ணும் பண்ணிடாதுன்னு தன் தொண்டர்களுக்கு அவர் உறுதி கொடுக்கறாரு. சொல்லப்போனா இந்த தடைய ஒரு படிக்கட்டா மாத்தி இன்னும் அதிக பலத்தோடையும் தைரியத்தோடையும் தன்னோட அரசியல் பயணத்தை தொடர போறதா சொல்றாரு. இது சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கற மாதிரி இருக்கு.
ஆக விஜயோட இந்த வீடியோ ஒரு இரங்கல் செய்தியா ஆரம்பிச்சு ஒரு நேரடி அரசியல் சவாலா முடிஞ்சிருக்கு. ஒரு சோகமான சம்பவத்தை வச்சு அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த அரசியல் போர் இனிமே தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்? இது விஜயோட அரசியல் பயணத்துல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குமா? நாம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான்.